ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மைசூர் மசால் தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ரெட் சட்னி பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த மைசூர் மசால் தோசை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மைசூர் ஊரில் வந்து பயங்கர ஃபேமஸ்ங்க. இந்த ரெட் சட்னியும் கூடவே தான். ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணி தான் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாயில் பண்ண உருளைக்கிழங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் மசிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சம் தேங்காயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே அப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி இருக்குது பாருங்கள், ஃபைன்லி சாப்டு இஞ்சி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு, சில பேத்துக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்குதா இருந்ததுன்னா பூண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வேண்டான்னு சொல்லிட்டு நான் இஞ்சி இதில் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் வெங்காயம், இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீல நீல வாக்கில் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸோ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது, லைட்டாக வந்து வதங்கணும். ஓகேங்களா? ரொம்ப ப்ரௌனிஷாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான எல்லோ கலர் வேணும். ஓகேங்களா? மசால் தோசைக்கு. ஸோ வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க கையால் லைட்டாக மசிச்சு விட்டு அப்படி சேர்த்துக்கோங்க, 1 பாதியாட்டு. நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம். ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மஞ்சப்பொடி எல்லாமே அதோட சேரணும், வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. ஓகேங்களா? நல்லா தண்ணி தெளித்து நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மசால் தோசைக்கு ஒரு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு ரெட் பேஸ்ட், அதாவது சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பவுல் நிறைய வந்து காஷ்மீரி சில்லி நான் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நான் வச்சுருக்கேங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஊறினாலே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அதில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இதில் வந்து தேவையான அளவு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்காதனால நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து மல்லி, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம். ஓகேங்களா? அப்புறம் புளி போட்டு நம்ம அரைக்கணும். இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்திங்கன்னா எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம கொஞ்சமாக அரைக்கணுங்க. நம்ம இந்த சோக் பண்ணி வச்சுருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் வந்து கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாஸ்தி ஊற்ற வேண்டியது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. புளி போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக புளி இதில் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதான் முக்கியமான ஒரு டிப்பு இந்த ரெட் பேஸ்ட் சட்னிக்கு, மசால் தோசை சட்னிக்கு. ஓகேங்களா? தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாட்டிலில் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கங்க. இது எத்தனை நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுவோம் பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் பொரியல். ஸோ அந்த மாதிரி பொரியல் ஐட்டத்துக்கும் நம்ம இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏதாவது கிரேவி பண்ணுறதா இருந்தால் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இதை கூட நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட இஞ்சி நம்ம துருவி அந்த கிரேவிக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தோசை ஊற்ற போகிறோம். நம்ம மசால் தோசைக்கூட மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரெட் சட்னி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
ஒரு பெரிய கல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தோசை நல்லா பெருசா வரும் ஆக்சுவலி. என்கிட்ட இருக்கு. பட் அந்த டயத்துல என்னால ரொம்ப யூஸ் பண்ண முடியல. ஸோ, அதனால நான் அந்த சின்ன கல்ல வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னால எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ, அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி, நான் இதில வந்து நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இதில கூட நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ, ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்னி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. அந்த அரைச்சு வச்ச சட்னிய வந்து நீங்க கொஞ்சமா எவ்வளோ காரம் தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு நீங்க இதில சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த ரெட் பேஸ்ட் சட்னிக்கு. இதில கூட உங்களுக்கு காரம் வேணும்னு நெனச்சிங்கன்னா, நான் நார்மல் ரெட் சில்லி கூட நீங்க சோக் பண்ணி, இந்த காஷ்மீரி சில்லி கூட நீங்க வந்து சேர்த்து அரைச்சுக்கலாம். ஸோ தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மூடி வச்சு வேக விடுவாங்க. ஸோ அந்த மாரி கூட ஒன் சைடு வெந்தா போதும்னு நெனைப்பாங்க. எனக்கு 2 சைடு வெந்தா தான் அந்த சட்னியோட ஸ்மெல் வந்து எனக்கு போகும் ஆக்சுவலி. அதனால தான் நான் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேண்டாட்டா நீங்க மூடி போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, சட்னி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, தோசையும் வெந்துருச்சு. இதில வந்து நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீ வேணா கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து பட்டர் கூட ஆட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் சட்னி, ஒயிட் கோகனட் சட்னி நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து சாம்பார் பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் செம சூப்பரா இருக்கும். ஒண்ணும் இல்லாட்டாலும் இந்த நடுவுல வச்சிருக்க ஸ்டஃபிங், மசாலா ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம சூப்பரா இருக்கும். ஏன்னா, இந்த ரெட் சட்னி வேற நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு இது வச்சு விடலாங்கங்க. இல்ல டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோ திருப்பி சந்திக்கலாம்.